நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக டிஆர்சி சப்ஜெக்டோடைய லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடோட ஒரு ப்ராப்ளம் அண்ட் தென் அதோடைய ஃபார்முலா டெரிவேஷன். ஸோ இதை பற்றி தான் இந்த லெக்சரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ கான்செப்ட்ஸ், அதுக்கடுத்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் அல்டிமேட் லோட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டிசைன் ஃபிலாசபிஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் அதோட கண்டினியூவேஷன் இது உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக போகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த லெக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நாம் இந்த லெக்சரில் போகலாம். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான். ஸோ இது வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் செக்ஷன், அதுக்கடுத்து செகண்ட் ஒன் வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன், தேர்டு ஒன் வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஆர்சி செக்ஷன் இஸ் கால்டு பேலன்ஸ்டு செக்ஷன் when the maximum allowable stress in concrete and steel are reached simultaneously. அதாவது சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஆர்சி பீம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செக்ஷன், ஸோ இது வந்து பேலன்ஸ்டு செக்ஷன்னு எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, இதில் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, மேக்ஸிமம் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு, அது வந்து கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் வந்து ரெண்டுத்துலேயுமே சைமில்டேனியஸில் ரீச் ஆச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ இந்த இதில் வந்து செக்ஷன்ஸ் இன் விச் ஸ்டீல் ப்ரொவைடட் இஸ் லெஸ் தென் தட் நெசசரி ஃபார் த பேலன்ஸ்டு செக்ஷன். அதாவது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டீல் அப்படின்றது வந்து பேலன்ஸ்டு செக்ஷனாக, அதாவது ஒரு ஈக்குவல், பேலன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் எப்போவுமே, ஒரு ஈக்குவல் இருக்கும்ல, அந்த ஈக்குவலில் இல்லாமல் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணது வந்து கம்மியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணுறப்ப, கான்க்ரீட்டை விட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா பேலன்ஸ்டு செக்ஷனை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ்டு செக்ஷனில் ஈக்குவல் டு இருக்கும், இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் பேலன்ஸ்டு செக்ஷனை விட ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறது அது வந்து கம்மியாக இருக்கும். ஓவர் ரெயின்ஃபோர்ஸில் ஸ்டீல் ப்ரொவைடட் வந்து அதிகமாக இருக்கும், பேலன்ஸை விட அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிளாக இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான செக்ஷன்ஸ் வந்து டினோட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்ட், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட் அண்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்ட் செக்ஷனுக்கான ஒரு டெஃபினிஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராம் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த லெக்சரில் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம், ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இந்த ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினில் ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம இப்போ வந்து ஃபர்தராக எடுத்து இதோடைய ஃபார்முலேஷன் ஒர்க் அவுட் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸ் அண்ட் டி மைனஸ் எக்ஸ். ஸோ பாட்டம் போர்ஷன் வந்து டி மைனஸ் எக்ஸ் இது. ஸோ இதெல்லாமே வச்சு தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் போயிடலாம். ஸோ இந்த டயக்ராம் அப்பப்போ தேவைப்படும். ஸோ பார்ப்போம். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது அண்ட் தென் பாட்டம், ஸோ ரெண்டாக பார்க்குறோம். ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது ப்ரீவியஸாக பார்த்தோம் எக்ஸு. ஸோ பாட்டமில் இருக்கிறது டி மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் பை டி மைனஸ் எக்ஸு. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடியது வந்து எஃப்சிபின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வரக்கூடியது எஃப்எஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ டென்சைல் இடத்துல வரக்கூடியது. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்எஸ்டி பை எம். ஸோ இப்போ வந்து இந்த எம் வந்து மேலே போயிடுது. ஸோ ஃபார்முலா வந்து எஃப்சிபி பை எஃப்எஸ்டின்னு வருது. ஸோ இப்போ எக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவல் டு கேடி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதோடைய ஃபார்முலா, எக்ஸோடைய ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு கேடி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து கேடின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதோடைய ஃபார்முலா அது, ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபர்தராக வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி டி மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதான் வந்து டியை காமனாக எடுத்துகிட்டு 1 மைனஸ் கேன்னு போட்டுறோம். ஸோ கேடின்னு வரணும்.
அந்த டிஏ வெளியே காமன் எடுத்து 1 மைனஸ் கே போட்டுரும் ஈக்குவல் டு எம்எஸ் எஃப்சிபி பை எஃப்எஸ்டி. ஸோ இதில் வந்து நான் கேவை மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்து டிடி கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ இங்கே ஒரு கே இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் மாற்றி கொண்டு வந்து நான் இந்த ஃபார்முலேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன் ஃபைனலாக. ஸோ இதுதான் எனக்கு வந்து கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எம்னா 280/3 சிக்மா சி ஃபார்முலா தெரியும், ஜேனாலும் தெரியும். ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம், இப்போ எஃப்சிபி அப்படின்றது வந்து என்னென்னா ஃபோர்ஸ் இன் கான்கிரீட் பெண்டிங்கு, இது வந்து ஃபோர்ஸ் இன் டென்சைல் ஸ்டீல். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ எஃப்சிபி ஈக்குவல் டு சிக்மா சிபிசி. ஸோ எஃப்சிபினா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இது என்ன வேல்யூ, ஸ்ட்ரெஸ் வேல்யூ அப்படின்னா சிக்மா சிபிசியிலேருந்து வரக்கூடிய வேல்யூ தான். ஸோ இப்போ எஃப்சிபின்ற இடத்துல சிக்மா சிபிசியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃப்எஸ்டி அப்படின்றது வந்து இங்கே டென்சைல் பொசிஷனில் இருக்குது. ஸோ அது சிக்மா எஸ்டின்னு சொல்லுவோமா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபர்தராக. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேசிக்காக FE415 அந்த மாதிரி எடுத்து இந்த வேல்யூ கண்டுபிடிருக்கோம். இதை விட்டுருங்க. ஸோ இது ஃபர்தராக வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். அதுக்கடுத்து ஜே 1 மைனஸ் கே/3 தான். ஸோ அதே மாதிரி கே ஈக்குவல் டு KJ/2. ஸோ அட் லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்து எம் ஈக்குவல் டு கே சிக்மா சிபிசி பிடி ஸ்கொயர் இருக்கா. ஸோ அந்த கே வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேலன்ஸ்டு செக்ஷனுக்கான அந்த விஷயத்தை முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ்டு ஸ்டீல் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து P ஈக்குவல் டு 100 AST BD பை BD அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அதுலேருந்து AST ஃபார்முலா வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம். ஸோ ASTயை வந்து அந்த சைடில் வச்சுட்டு மீதம் கொண்டு போகிறோம். ஸோ PBD/100ன்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் X ஈக்குவல் டு KD. ஸோ இங்கே கொடுத்துருந்தது அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா டென்சைல் ஃபோர்ஸையும் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ½ இன்ட்டு சிக்மா சிபிசி KDB இது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த கம்ப்ரெஷன் இந்த ஜோன். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ், அதுமாதிரி டென்சைல் இந்த இதுலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இது நம்ம வந்து ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் T ஈக்குவல் டு FST AST. ஸோ FST தான் நம்ம வந்து இங்கே சிக்மா ASTயாக மாற்றிட்டோம். அதுமாதிரி C வந்து ½ FCBன்னு இருக்குது. FCB தான் சிக்மா சிபிசி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எழுதியிருக்கோம் இன்ட்டு X இன்ட்டு B. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே எழுதிருக்கோம் ½ இன்ட்டு சிக்மா சிபிசி. X வந்து என்ன KD இன்ட்டு B. அதேமாதிரி P/100 BD அப்படின்றது வந்து AST. ஸோ AST இன்ட்டு சிக்மா ST தானே ப்ரீவியஸாக நம்ம இங்கே பார்த்த ஃபார்முலா FST இன்ட்டு AST. ஸோ FST தான் வந்து ASTயாக எழுதியிருக்கோம். ஸோ அதை எழுதிட்டு ஃபர்தராக வந்து நம்ம Pயை மட்டும் ஒரு சைட் கொண்டு வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம். ஸோ இது மூலயமா பேலன்ஸ்டு ஸ்டீல் பர்சன்டேஜ் வந்து நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் பார்ப்போம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அ கிவன் பெண்டிங். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ டிசைன் அனாலிசிஸுக்கு 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அனாலிசிஸ்ன்றது மொமெண்ட்டு அதை பொறுத்து அந்த இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், நீங்கள் வந்து இந்த பீமுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இதில் வரக்கூடிய விஷயங்கள் டைமென்ஷன்ஸ் தான் மெயினாக. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய காம்பனன்ட்ஸ் டிசைன் பண்ணுறது எல்லாமேனா டிசைன் ஃபேக்டரில் தான் போகும். அனலைசிஸ்ன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடுக்கு அதுக்குள்ளே ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ அந்த பார்ட் இது. ஸோ அதில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து BX²/2 அதை தான் நம்ம வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஸோ BX²/2 ஈக்குவல் டு AST M இன்ட்டு லிவராம். ஸோ அதுதான் இது. ஸோ M இன்ட்டு லிவராம். ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ லிவராம் தான் இந்த D 1 மைனஸ் K. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல லிவராம் டிஸ்டன்ஸ் அந்ததுக்கு. ஸோ எம்ன்றது நம்ம ஆல்ரெடி. ஸோ ASTயோட ஃபார்முலா PBD/100. ஸோ அது BX² வந்து KD²/2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணி ஃபார்முலா வந்து இதில் வந்து மாற்றி எழுதுகிறோம். ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா அட்லாஸ்ட்டு கேக்கு வந்து இங்கே வந்து பெண்டிங்கில் வரக்கூடிய அனாலிசிஸ் பார்ட்டில் வரக்கூடிய ஃபார்முலா பாருங்கள். ஸோ K² ப்ளஸ் இது எல்லாமே நடுவில் நிறைய பெரிய ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்பில் போயிடுறேன். ஸோ K² இருக்குது. அதை ஃபர்தராக நீங்கள் வந்து K அப்படின்னு சொல்லி மாற்றுறீங்க. ஸோ அதனால் ஃபார்முலா இப்படி மாறுது. ஸோ வேர் P ஈக்குவல் டு 100 AST/BDன்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபார்முலா தான். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ M ஈக்குவல் டு P/100 PBD/100. ஸோ அதான் AST இன்ட்டு சிக்மா ST இன்ட்டு அந்த லிவராம் டிஸ்டன்ஸ். ஸோ அதான் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பிடி ஸ்கொயர், இந்த டி மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ அந்த பிடி ஸ்கொயரை வந்து நான் டிவைடில் எழுதிடுறேங்க. ஸோ எம் பை பிடி ஸ்கொயர். ஸோ மீதி இருக்கிறத நான் அப்படியே எழுதிடுறேன். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ஃபார் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். ஸோ எல்லா ஃபார்முலேஷனும் நமக்கு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிங்லி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் பீம். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து நிறையா வரைஞ்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிரெத்து, இது வந்து டெப்த்து. ஸோ இப்போ இதில் வந்து விட்த் வந்து 215 கொடுத்துருக்கான். ஓவரால் டெப்த் வந்து 400 கொடுத்துருக்கான். ஸோ கிளியர் கவர் இந்த பாரோடைய சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் 25 mm, 5 பார் தான் இருக்குது. ஸோ நான் நிறையா வரைஞ்சிட்டேன். 5 பார் எல்லாமே 20 mm பார், 20 mm டயா. ஸோ FE 250 M20 கிரேட் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து IS 456 பேஜ் நம்பர் 8081. ஸோ அதில் வந்து பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் இன் கான்க்ரீட் ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூவை வந்து நீங்கள் கோட் புக் பார்த்து எடுத்துடுறீங்க. ஸோ இதில் ஃபார்முலேட் பண்ணி எம்மில் வந்து சிக்மா சிபிசி வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக எம்மோட வேல்யூ 13.33 கண்டுபிடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல. ஸோ BX ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஈக்குவல் டு MAST D மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னா. ஸோ இந்த எக்ஸுன்றது என்ன ஃபேக்டர் அப்படின்னா சில புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நியூ ஏ நியூ சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே அப்படின்றத வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ன்னு தான் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எக்ஸுன்றது அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து. ஸோ அதை தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டி எஃபெக்டிவ் டெப்த்தை கண்டுபிடிக்கிறோம். இது நம்ம பார்த்தது வந்து ஓவரால் டெப்த்து. ஸோ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள விஷயத்தை டெப்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டுன்றது அனாலிசிஸ் பார்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அனாலிசிஸ் சம்மு, டிசைன் கிடையாது. ஓகே, டிசைன்னா நீங்கள் இதெல்லாமே கூட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அனாலிசிஸ் பார்ட் தான். ஸோ அதோடைய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அது என்ன மாதிரியான செக்ஷன் அப்படின்றதான் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சிங்கிலி ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் பீமால். ஸோ இப்போ வந்து BX ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஈக்குவல் டு MAST இன்ட்டு D மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கேபிட்டல் D மைனஸ் கிளியர் கவர் மைனஸ் டயா ஆஃப் பார் டிவைடட் பை 2. ஸோ அப்படி தான் நம்ம பண்ணோம். ஏன்னா இதோடைய பாதியிலேருந்து தானே வருது, டயா ஆஃப் பார் பாதியிலேருந்து தானே மேலே வருது. ஸோ போட்டிங்கன்னா 365 mm வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக எல்லாத்தையும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பிக்கோடைய வேல்யூ 250 எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கிட்ட டிவைட் பை 2 M 13.33 AST வந்து π/4 இன்ட்டு 20 ஸ்கொயர் டே ஆஃப் பாரு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பாரு? 5. ஸோ அப்போ AST 15170. ஸோ இது வந்துடுது இன்ட்டு D என்ன வேல்யூ வந்தது? 365 mm மைனஸ் எக்ஸு. ஸோ இப்போ போட்டுட்ட பிறகு ஆர்லாம் கிடையாது, இது நான் தப்பாக எழுதினேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக நான் இது பண்ணுறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து 125 வருமா? ஸோ 125 ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் 125 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நான் அந்த 125 என்ன பண்ணுறேன்னா இந்த சைடுக்கு கீழே கொண்டு போகிறேன், இந்த சைடில் கீழே கொண்டு போகிறேன், இதுக்கு டிவைடாக கொண்டு போகிறேன். ஸோ 13.33 இன்ட்டு 1570 இன்ட்டு 365 மைனஸ் எக்ஸ் பை 125 வருது. ஸோ இதை நான் வந்து ஃபர்தராக என்ன பண்ணுறேன்னா இந்த 113 இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அதை 365 மல்டிப்ளை பண்ணுற ஒரு ஃபேக்டர், இன்னொன்று மைனஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுற ஃபேக்டர். ஸோ இப்போ இந்த சைடில் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும், ஏன்னா நான் 125 கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஈக்குவேஷனுக்கு இந்த சைடில் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு வந்து அட் லாஸ்ட்டில் இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் தெரியுமா? ஸோ அந்த விஷயத்துக்கு நான் வந்து கொண்டு வரேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த கிரிட்டிக்கல் டெப்த்து அதோடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 177.29 mm. ஸோ எக்ஸ் வந்து என்னது, நம்ம ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து இப்படி வரைஞ்சிருப்போம். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஃபேக்டர் இப்படி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம், ரைட்டா? ஸோ அப்போ அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து 177.29 mm. ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷனில் வந்து ஓவர் இன்ஃபோர்ஸ்டாக இல்லை அண்டர் இன்ஃபோர்ஸ்டான்றதை பார்க்கலாம். ஸோ M1 வந்து கான்க்ரீட் ஃபெயிலியரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ கான்க்ரீட் ஃபெயிலியரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இதோடைய வேல்யூ சிக்மா சிபிசி அப்படின்றது வந்து 7 Nm/mm². ஸோ இதோடைய ஃபார்முலா தான் B இன்ட்டு
சிக்மா சிபிசி பை 2 அதான் அந்த எந்த ஃபார்முலா அந்த சீன்னு சொல்லி பார்த்தோம் தெரியுமா, கம்ப்ரெஷன். ஸோ கம்ப்ரெஷன் ஃபைபரில் வந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஸோ அந்த ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசி. ஸோ அந்த ஃபார்முலா தான் இது, ஓகேவா. ஸோ ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு பி. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தா ஞாபகம் இருக்கா, ஸோ எக்ஸ். ஸோ அதுதான் இது. ஸோ அந்த ஃபார்முலா. ஸோ இதில் வந்து லீவர் ஆர்ம் ஃபேக்டர் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸுன்றதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ சிக்மா சிபிசி வேல்யூ நம்ம போட்டுறோம். ஸோ 7/2 உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் கான்க்ரீட் ஃபெயிலியர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். கான்க்ரீட் ஃபெயிலியருக்கு எவ்வளோ மொமெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டீலுக்கு கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிக்மா எஸ்டி பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வந்து FE415க்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் எவ்வளோன்றதை IS 456 மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ M2 அப்படின்றது வந்து AST இன்ட்டு சிக்மா எஸ்டி. ஸோ இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஸோ அது இன்ட்டு லிவர் ஆர்ம். ஸோ இதில் வந்து AST நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருவோம் 5 இன்ட்டு π/4 இன்ட்டு d². ஸோ ஏரியா ஃபார்முலா தான், π/4 இன்ட்டு d²ன்றது ஏரியா ஃபார்முலா. அந்த 5ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் பார் அதில் இருக்குன்றது. ஸோ அது ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. AST அப்புறம் 140 அது வந்து சிக்மா எஸ்டி. லிவர் ஆர்ம் வந்து D மைனஸ் அதான் x/3ல. ஸோ அதோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து M2 வந்து 67.23 kN இன்ட்டு மீட்டர் வருது. அப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட் ஃபெயிலியருக்கு M வந்து 47.45 அப்படின்றதான் வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேல்யூ ஸ்டீல் ஃபெயிலியர் வேல்யூ அதிகமாக இருக்குது, இந்த கான்க்ரீட் ஃபெயிலியரோடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்டீலை ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது, ஸ்டீலுக்கு வந்து அதிகமாக இருக்குது, கான்க்ரீட் ஃபெயிலியர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு செக்ஷன் கிடையாது, ஏன்னா ரெண்டும் ஒரே மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ இது வந்து பேலன்ஸ்டு செக்ஷன் கிடையாது. அப்போ கான்க்ரீட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஓகே. கான்க்ரீட் செக்ஷனில் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்டீல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நான் ப்ரீவியஸாக ஸோ ஸ்டார்டிங் போயிடுவோம். ஸோ நான் ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், ஸ்டீல் ப்ரொவைடட் இஸ் மோர் தேன் த பேலன்ஸ்டு செக்ஷன் இஸ் கால்ட் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ அப்போ நாம் இப்போ இந்த ப்ராப்ளமில் டிசைன் பண்ணோம் தெரியுமா, ஸோ இது வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் ஃபிட் ஃபார் டிசைன், ஓகே. ஸோ ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் டிசைன். ஸோ இது வந்து பிரிட்டைல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ரெக்வயர்ட் அமௌண்ட்டை தாண்டி நீங்கள் வந்து ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்டீல் வந்து அதிகமாக இருக்குது பேலன்ஸ்டு செக்ஷனை தாண்டியே. ஸோ இட் இஸ் நாட் ஓகே. ஸோ இப்போ வந்து கான்க்ரீட் வேல்யூ அதிகமாக இருந்தது, ஸ்டீல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு, இட் இஸ் அக்செப்டபிள், ஓகேவா. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டாங்க, ஏன்னா தேவைக்கு அதிகமாக நீங்கள் வந்து கொடுத்துட்றீங்க ஸ்டீலு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுடைய காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த செக்ஷனை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி யூ ப்ரிஃபர் ஃபார் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். பேலன்ஸ்டு செக்ஷன்றது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள், பட் இட் இஸ் குட் ஃபார் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் டூ. ஸோ பை திஸ் உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுன்றது கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்லேருந்து லிமிட் ஸ்டேட் மெத்தடை பொறுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே பீம் பொறுத்து தான் பார்ப்போம், அதுக்கடுத்து தான் வந்து ஸ்லாபு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்தராக போவோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் தெரியப்படுத்துங்க, அதுவும் நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸோ புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.